ஹாய் எஸ் இப்போ ரீசெண்டாக தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆன ஹாப்பி ராஜ் அப்புறம் ப்ராஜெக்ட் ஹெயில்மேரி இந்த ரெண்டு படத்தோட ரிவ்யூ இப்போ பார்த்துடலாம். ஹாப்பி ராஜ் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவங்க அப்பாவை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. அவங்க அப்பானாலே இவர் நிறைய பாடி ஷேம்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. அவங்க அப்பானாலே இவருக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது. இவரை விட்டு நம்ம தள்ளி போனாதான் நமக்கு ஒரு பொண்ணாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதனால ஒரு பெங்களூர்ல ஒரு ஜாப்ல ஜாயின் பண்றாரு. அங்க போயிட்டு ஒரு பொண்ணை பார்த்து ஒரு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பெங்களூர்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபுல்லா கிரிஞ்சு ஜோக்ஸா இருந்தாலுமே அங்கங்க வரக்கூடிய சின்ன சின்ன ஜோக்ஸ் நல்லாவே ஒர்க் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட இன்ட்ரோல் பேக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அப்பா பையனுக்கான ரிலேஷன்ஷிப் அதை வச்சு எமோஷனலா கொண்டு போய் நல்லாவே முடிச்சிருந்தாங்க சொல்லணும். இந்த படத்துல 18+ கண்டென்ட் எதுவுமே கிடையாது. இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல நிறைய குறைகள் இருந்தாலுமே ஒன் டைம் தியேட்டர்ல ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு எமோஷனல் ஃபேமிலி டிராமா படம் தான் சொல்லணும். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராஜெக்ட் ஹெயில்மேரி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனை வந்துட்டு ஸ்பேஸ் டாக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அது எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் டீச்சரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் ஃபுல்லாவே ஸ்பேஸ்ல நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது துளி கூட போர் அடிக்காத வகையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த படத்தை நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்பேஸ்ல வந்துட்டு ஒரு ஏலியனை மீட் பண்ணுவாரு. அந்த ஏலியனுக்கும் நம்ம ஹீரோக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்க ரொம்பவே நல்லா காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன எமோஷனல் சீன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட கிளைமேக்ஸும் ரொம்பவே நல்லபடியாவே முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த் வாட்ச் பிலிம் தான் இந்த ப்ராஜெக்ட் ஹெயில்மேரி. இப்போ இந்த படம் தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே ரன் ஆயிட்டு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ் தமிழ் டப்பு மூவிஸை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.